Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்னைக்கு லெசன் 50ல ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களில் how to write the letter தா. தா லெட்டரை எப்படி தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் செய்து சொல்லலான்னு போன வீடியோவில் பார்த்தீங்க. இந்த வீடியோவில் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ இப்போது தா எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். நேர்கோடு போட்டுட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சிட்டு அப்படி ஒரு சுழிச்சிடணும். சுழிச்சு கீழே கொண்டாந்து வளைச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுட்டு கொஞ்சமாக அப்படியே சி மாதிரி வளைச்சி கொண்டாந்து சுழிச்சிடலாம். சுழிச்சு அப்படியே கீழே கொண்டாந்துடலாம். தமிழில் ல போடுவோம் இல்லையா, பழம்பிழா, அந்த ழா மாதிரி சுழிச்சிட்டு மேலே வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது தா. இப்போ நெக்ஸ்ட்டு ஆ தா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே நேர்கோடு போட்டு வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறலாம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தா. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரி எழுதி கீழே வளைச்சி விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நெக்ஸ்ட் லெட்டர் இ தி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி கீழே சுழிச்சு கொண்டாந்து விட்டலாம். மேலேருந்து லெஃப்ட் சைட் பக்கம் வளைச்சி கீழே கொண்டாடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். தி மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி கீழே வளைச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலேருந்து லெஃப்ட் சைட் பக்கம் மேலேருந்து வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். தி. இப்போ வந்து இ தி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுடலாம். அப்புறம் மேலேருந்து ரைட் சைட் பக்கம் வளைச்சி கீழே கொண்டாடணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மேலேருந்து நேர்கோடு போட்டு சுழிச்சு கொண்டாந்து கீழே விட்டுடலாம். மேலேருந்து ரைட் சைட் பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தி. நெக்ஸ்ட் லெட்டர் உ து எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு சுழிச்சிட்டு லெஃப்ட் சைட் பக்கம் வளைச்சி விட்டுறலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மேலேருந்து கீழே வளைச்சி சுழிச்சு கொண்டாந்துட்டு கீழே ஒரு சுழிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் சைட் பக்கம் கொண்டு போயிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? து. நெக்ஸ்ட் லெட்டர் உ து எப்படி போடணும்னு பார்க்கலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி கொண்டாந்து விட்டுறலாம். கீழே ஒரு சுழிச்சு ரைட் பக்கம் சுழிச்சிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி சுழிச்சு கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் கீழே ஒரு சுழிச்சிட்டு ரைட் சைட் பக்கம் இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தூ. நெக்ஸ்ட் லெட்டர் ஏ தே எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு கீழே சுழிச்சு கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலே வந்து சாய்வெல்லாம் ஒரு சுழிச்சிட்டு கொம்பு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தே. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். ஒரு நேர்கோடு போட்டு கீழே வளைச்சி சுழிச்சு கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு சாய்வெல்லாம் ஒரு கொம்பு மாதிரி இழுத்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தே. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ தை எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி கீழே சுழிச்சு கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு சாய்வலா 2 கொம்பு இழுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். படுக்கை கோடு. இது என்ன லெட்டர்? தை. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து சுழிச்சு விட்டுடலாம். மேலே ஒரு சாய்வலா 2 கொம்பு இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தை. நெக்ஸ்ட்டு ஓ தோ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு கீழே வளைச்சி சுழிச்சு கொண்டாந்து விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு சாய்வலாக ஒரு கொம்பு இழுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தோ. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுட்டு சி மாதிரி வளைச்சி கொண்டாந்து சுழிச்சு அப்படியே கீழே கொண்டாந்து விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு சாய்வலாக ஒரு கொம்பு போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நெக்ஸ்ட் ஒன் அவ் தவ் எப்படி எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டு சி மாதிரி சுழிச்சு கீழே கொண்டாந்து விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு 2 சாய்வலாக கொம்பு இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுட்டு சி மாதிரி வளைச்சி சுழிச்சு கீழே கொண்டாந்து விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு சாய்வலாக 2 கொம்பு இழுத்து விட்டுடலாம் லெஃப்ட் சைட் பக்கம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தவ். நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். அன் தன் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி சுழிச்சு கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மேலே ஒரு அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? தன். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு சுழிச்சு சி மாதிரி சுழிச்சிட்டு கீழே கொண்டாந்து சுழிச்சு விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சிடலாம். தன்.
நெக்ஸ்ட் லெட்டர் அஹா தஹா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி கீழே சுழிச்சு விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லிப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் ஒரு 2 புள்ளி வச்சிடலாம் டாட்டு. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுட்டு சி மாதிரி வளைச்சி கீழே சுழிச்சு கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். பக்கத்தில் ஒரு டாட் மாதிரி வச்சிடலாம். இப்போ இது என்ன லெட்டர்? தஹா. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் த லெட்டரில் எப்படிலாம் நம்ம எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.